பேரூர் கழக செயலராக ஒரு கிராமத்தில் இருந்து வந்த எனக்கு நீங்கள்லாம் வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு அழைப்பு வைத்த உங்கள் உள்ளங்களுக்கு முதற்கன் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களில் ஒருவனாக உங்களின் குரலாக 40 எம்பியும் சேர்ந்து அந்த நரேந்திர மோடி தாரி வச்ச நரேந்திர மோடியை 14 முறை தண்ணி குடிக்க வச்சோம். எத்தனை முறை? 14 முறை. அப்படின்னா எவ்வளவு வேலையை பார்த்துருப்பாங்க. தமிழ்நாட்டு எம்பின்னு அந்த 40 பேர் இல்லைன்னா அங்க கேட்க கூட ஆள் இல்லை, கேட்க கூட நாதி இல்லை. அந்த அளவுக்கு நாங்க உங்களுடைய நம்ம தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாட்டு தாய்மொழிக்காக தளபதியாரின் ஆணையை ஏற்று சின்னவரின் ஆணையை ஏற்று தமிழ்நாட்டிற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அங்கள் போராடினால் மட்டும் பத்தாது, கழகத்தை சார்ந்த இளைஞர்களின் சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போராட்டத்தை நடத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி உலகெங்கும் இந்தியா முழுவதும் இந்த மோடியுடைய அராஜகத்தை கிழித்தெறிந்து விரைவில் தூக்கி எறியப்படுவதற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமே இது. அது மட்டுமல்ல, இந்தியை படி படி என்று எதுக்காக நம்மளை நிர்பந்தம் பண்ண வேண்டும்? இந்தி படித்த வடநாட்டுக்காரர்கள்லாம் என்ன மட்டை கிழித்து விட்டார்களா? இல்ல இந்தி படிக்காத தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கிறது? தமிழ்நாடு என்ன இந்தி படிக்கலாம், தமிழ்நாட்டுக்காரங்க என்ன அதனால என்ன அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு? ஒரு கணக்கு ஒன்று சொல்றேன். இந்தியாவில் மொத்தம் கல்லூரி படிப்பை பயிலுகின்ற மொத்த சதவீதமே 28.4% தான். நமது தமிழ்நாட்டில் மட்டும் உயர்கல்வி படிக்கிற சதவீதம் 48%. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அவர் டாக்டர் கலைஞர் முதற்கொண்டு இப்ப நாட்டை ஆளுகின்ற தமிழக முதல்வர் தளபதியார் தான் காரணம். இருக்கு 48%. மொத்த இந்தியாவிலே 28.4% தான் படிச்சிட்டு இருக்காங்க உயர்கல்வி. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 48% படிக்கிறார்கள். அப்ப மாணவர்கள் எப்படி படிக்கிறார்கள்? தமிழக முதல்வர் எப்படி நம்ம எல்லாம் பாதுகாத்து வளர்த்து வருகிறார்? தமிழுக்கு எவ்வளவு முக்கியம் தருகிறார்? படிப்பிற்கும் எவ்வளவு முக்கியம் தருகிறார்? படிப்பும் கல்வியும் இரண்டும் 2 கண்களாக பார்க்கிற ஒரே முதல்வர் நம்ம தமிழக முதல்வர்கள் தான். தமிழ்நாட்டில் இப்ப கொடுக்க வேண்டிய கல்வி தொகையை பாப்பா சொன்னாங்க, தர்மேந்திர பிரதான் ஒருத்தவர் மும்மொழி கொள்கையை ஏற்றால் மட்டும்தான் இந்த கல்விக்கான தொகையை நாங்கள் விடுவி பண்ணாரு. அப்புறம் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தாலும் எங்களுடைய கூச்சலாலும் அது இல்லை அப்படின்னு ஒரு மன்னிப்பு கேட்டாரு. திரும்ப கல்வி அமைச்சர்லாம் வந்தாங்க, ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க.